அகம் அறிவோமா குழுவினருக்கு கோவிந்தராஜ் சுப்பிரமணியின் அன்பான வணக்கங்கள். முந்தைய பதிவில் குலதெய்வ வழிபாடு, தேவதைகள், தேவர்களான இந்திரன், சூரியன், வருணன், அக்னி, வாயு போன்ற தெய்வங்களின் ஆற்றல்களெல்லாம் எந்த அளவில் செயல்படும் என்பதை பற்றி மேலோட்டமாக பார்த்தோம். குலதெய்வம், தேவதைகள், தேவர்களுக்கெல்லாம் சுயமாக தங்களது ஆற்றலை பெருக்கிக் கொள்ளும் வல்லமை இல்லை. மனிதர்கள் இந்த தேவதைகளுக்குண்டான வழிபாடுகளை அறிந்து செய்யும்போது அந்த வழிபாட்டின் மூலம் இந்த தேவதைகளுக்கு ஆற்றல்கள் கிடைக்கின்றன. அதாவது குலதெய்வங்களுக்கு படையல் வைப்பது மூலமும் திதி தர்ப்பணம் கொடுப்பது மூலமும் குலதெய்வங்கள் தங்களது ஆற்றலை பெற்றுக்கொள்கிறது. தேவர்களுக்கு வேள்வியில் ஆகுதிகள் கொடுப்பது மூலம் அவர்கள் இந்த தங்களுக்குண்டான ஆற்றல்களை பெற்றுக்கொள்கிறார்கள். இதுவெல்லாம் சரியா முட்டாள்தனமாக இருக்கிறது என்று தோன்றும். இதற்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். இன்று காற்று மாசுபாடு, ஒளி மாசுபாடு, நீர் மாசுபாடு என்றெல்லாம் விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். நீருக்குண்டான கடவுள் வருணன், காற்றுக்குண்டான கடவுள் வாயு, நெருப்புக்குண்டான கடவுள் அக்னி, இப்படியெல்லாம் நம் முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனும் நீரை, அதாவது தண்ணீரை எந்த அளவுக்கு தூய்மையாகவும் அதன் வளம் கெடாமலும் பாதுகாத்தான் என்றால், அந்த தண்ணீர் மனிதனின் தாகத்தை தணிப்பதற்காகவும் மனிதனுக்கு தேவையான உணவுப் பொருட்களை விளைவிப்பதற்கும் பயன்படுகிறது. தண்ணீரை தூய்மையாக வைத்திருந்தால் அதனால் விளையக்கூடிய விளைபொருட்களும் அதை பருகும் மனிதனும் ஆரோக்கியத்துடன் இருப்பான். தண்ணீரை அசுத்தமாக்கினால் அதனால் விளைவிக்கப்படும் விளைபொருட்களும் விஷத்தன்மை உடையதாக மாறும். அந்த தண்ணீரை அருந்தும் மனிதனும் நோய்வாய்ப்படுவான். நம் முன்னோர்கள் நீரை தூய்மையாக வைத்திருப்பதற்கு இறை வழிபாட்டை கையாண்டார்கள். இன்றும் பெரும்பாலான கிராமங்களில் பொது நீர்நிலைகளில் அசுத்தம் செய்யக்கூடாது, குளிக்கக்கூடாது, தேவையற்ற கழிவுகளை நீர்நிலைகளில் கலக்கக்கூடாது என்றெல்லாம் சட்டங்கள் வகுத்திருக்கிறார்கள். நீரின்றி அமையாது உலகு என்று தண்ணீரின் சிறப்பை அறிந்து தண்ணீருக்காக நன்றி செலுத்தும் விதமாக மாரியம்மன் பண்டிகைகள், அதேபோல வருண வேள்விகள் போன்றவற்றை கொண்டாடினார்கள். தண்ணீரை சேமித்து பழகினார்கள். ஆகவே மனிதன் நீரை தூய்மையாக வைத்திருந்தால் அந்த நீரினால் விளையக்கூடிய பொருட்களும் தூய்மையாக இருக்கும். மனிதனுக்கு தூய்மையான உணவு கிடைக்கும். குடிப்பதற்குண்டான தண்ணீரும் ஆரோக்கியமானதாக இருக்கும். இது போலவே தான் காற்றுக்கும் நம் முன்னோர்கள் நிறைய வழிபாடுகளையும், காற்றில் உள்ள பிராணவாயுகள் அதிகமாக்குவதற்காக வேள்வியிலே சுத்தமான பசுனை விடும்போது பிராணவாயுக்களின் தன்மை அதிகரித்து நாமும் மிகவும் சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பதற்காக வழிபாடுகளை நடத்தினார்கள். இப்போது சொல்லப்பட்ட விஷயங்களை எல்லாம் இன்றைய அறிவியல் ஆராய்ந்து ஒத்துக்கொள்கிறது. இதுவே ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னால் வரை நாம் செய்து வந்து கொண்டிருக்கும் வழிபாட்டு முறைகளும் சடங்குகளும் தவறு, முட்டாள்தனமானவை என்று சொல்லி கொண்டிருந்த ஆய்வாளர்களெல்லாம் இன்று நமது வழிபாட்டு முறைகளில் அறிவியல் இருக்கிறது, இந்த வழிபாட்டு முறைகளால் பல நன்மைகள் ஏற்படுகிறது, அது இயற்கையை பாதிக்கவில்லை, இயற்கையை செழிப்படைய செய்கிறது என்று ஒத்துக்கொள்கிறார்கள். குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்குவதற்கும், குடும்பம் ஒற்றுமையுடன் இருப்பதற்கும், வம்சம் விருத்தியாவதற்கும் குலதெய்வ வழிபாட்டையும், தொழில் சார்ந்த விஷயங்களுக்கும் தேவதைகள் வழிபாட்டையும், சமூகத்திற்கு பொதுவாக நன்மை தரக்கூடியதற்காகவும் உயர்வான பதவிகளுக்கும் தேவர்கள் வழிபாடுகளையும் செய்யலாம். இயற்கை சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் தேவர்கள் வழிபாடு மிகவும் அவசியம். இந்த வழிபாட்டு முறைகளெல்லாம் மனிதனின் குணங்களையும் அறிவையும் அனுபவத்தையும் மேம்படுத்தி பக்குவப்படுத்துவதற்கான படிநிலைகள்தான்.
இந்த வழிபாடெல்லாம் நம்மை எப்படி உயர்வான நிலைக்கு உயர்த்தும் என்றால், தர்மத்துக்கு விரோதமில்லாமல் நாம் சிந்திக்கக்கூடிய மனோரதங்கள் நிறைவேறுவதற்கான வழிபாடுகளாக நாம் செய்யக்கூடியது இருக்க வேண்டும். அப்படி நாம் வழிபாடுகளை செய்தோம் என்றால் நம்மை அடுத்தடுத்த படிநிலைக்கு உயர்த்தி இறைவனிடம் கொண்டு போய் சேர்க்கும். அதை விட்டுவிட்டு விருப்பப்பட்ட விஷயங்களெல்லாம் நடக்க வேண்டும் என்று வழிபாடுகளை செய்தால் விருப்பப்பட்ட விஷயங்கள் நம் தகுதிக்கு உட்பட்டபடி நடக்கும். ஆனால் அதில் பாவம் அதிகம் வந்து சேரும். அதனால் சிக்கல்கள் என்பது தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கும். பிரச்சனைகள் முடிவுக்கு வராது. ஆரம்ப காலகட்டங்களில் தங்களது ஆசைகள் பூர்த்தியாவது போல் தோன்றும். ஆனால் போக போக அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு விளங்க ஆரம்பிக்கும். பிறகு ஏன் நம் முன்னோர்கள் பல இடங்களில் பல கோவில்களை கட்டி வைத்தார்கள்? பரிகாரம் என்றெல்லாம் ஏன் சொல்கிறார்கள்? இந்த பரிகாரங்களை செய்தால் பிரச்சனைகள் தீராதா என்ற கேள்வி வரும். நம்முடைய ஆசை காரணமாக அறியாமையில் இருந்து செயல்பட்டு நாம் பிரச்சனைகளை தேடிக்கொள்கிறோம் என்றால், நமது ஆசையால் நாம் உண்டாக்கி கொண்ட பிரச்சனைகளிலிருந்து வெளிவர நாம் முயற்சிக்கும்போது நமக்கு உண்டான பிரச்சனை நீங்குவதற்கான ஆற்றல் உள்ள ஆலயங்களை சொல்லி, அந்த ஆலயம் செல்வதற்கான வழிமுறைகளையும் வழிபாட்டையும் சொல்லி, அந்த ஆலயத்துக்கு சென்று வாருங்கள், பிரச்சனை விரைவில் குறையும் என்பார்கள். நாமும் சென்று வந்தால் அந்த பிரச்சனை குறையும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், திரும்பவும் முன்பு ஆசை வயப்பட்டு செய்த அதே தவறை திரும்பவும் செய்யக்கூடாது. செய்தால் மீண்டும் பிரச்சனைகளெல்லாம் தீராது. பாவங்களும் வினைகளாக வந்து கூடும். நாம் அறியாமையால் செய்யக்கூடிய தவறை திருத்திக் கொள்ள இறைவன் நம் முன்னோர்கள் மூலமாக ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நமக்கு முன்னேற்றம் ஏற்படும். இல்லையென்றால் திரும்ப திரும்ப சிக்கலில் மாட்டி பாவங்களை அதிகமாக சேர்த்து கொண்டு பிரச்சனைகளை அதிகமாக இன்னும் மேலும் மேலும் உருவாக்கி கொள்வோம். பெருந்தெய்வங்கள் எல்லாம் வரையறை இல்லாத ஆற்றல் உடையது. இந்த பெருந்தெய்வங்களால் நாம் எப்போது பயனடைய முடியும் என்றால், எல்லா விஷயங்களிலும் பற்றற்று செயல்பட்டால்தான் பெருந்தெய்வங்களின் ஆற்றல்களையும் அதன் பலன்களையும் நாம் உணர முடியும். இந்த பெருந்தெய்வ வழிபாடுகளை பின்பற்றியவர்கள் அப்பர், மாணிக்க வாசகர், சுந்தரர் போன்ற நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பெருந்தெய்வ வழிபாடுகளை பின்பற்றி மேன்மை நிலையை அடைந்தவர்கள். ஒவ்வொரு வழிபாட்டிற்கும் நம் முன்னோர்கள் எது போன்ற பூஜை முறைகளை சொல்லி இருக்கிறார்களோ அவற்றை சரியாக பின்பற்றுங்கள். முன்னோர்கள் சொல்லியுள்ள பூஜை முறைகளில் பழங்காலமாக சுயநலவாதிகளால் இடையிடையே அவர்களுக்கு சாதகமான விஷயங்களையும் சேர்த்துள்ளார்கள். இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு அந்த விஷயங்களை எல்லாம் எது எது இடைச்செருகல்களோ அவற்றையெல்லாம் நீக்கிவிட்டு முன்னோர்கள் மனிதர்களின் ஒற்றுமைக்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் அனைவரின் நலத்திற்காகவும் எந்தெந்த விஷயங்கள் சொல்லி இருப்பார்கள் என்பதை ஆராய்ந்து அந்த வழிமுறைகளை மட்டும் பின்பற்றுங்கள். தற்போதைய காலகட்டத்தில் வயதில் மூத்தவர்களாக இருப்பவர்களெல்லாம் வயதிலும் உடல் அளவிலும் மட்டுமே நமக்கு முன்னவர்களாக இருக்கிறார்கள், அறிவிலும் பக்குவத்திலும் அல்ல என்று புதிதாக வழிபாட்டு முறைகளை எல்லாம் கொண்டு வருகிறார்கள். ஒரு வழிபாடை நாம் மேற்கொள்கிறோம் என்றால் அந்த வழிபாடு எதற்காக செய்கிறோம், எந்த கடவுளை நினைத்து செய்கிறோம், அந்த கடவுளுக்கு உண்டான குணங்கள் என்ன, அதனுடைய தன்மைகள் என்ன, அதற்கான விரத முறைகள் என்ன என்பதை பற்றி முதலில் தெரிந்து கொண்டு நம் அறிவுக்கு அந்த விஷயங்கள் புரிகிறதா என்று பார்க்க வேண்டும். பிறகு நம் அறிவுக்கு அந்த விஷயங்கள் புரிந்து நமக்கு அது சரிதான், அப்படி செய்யலாம், அந்த விரத முறைகளை கடைபிடிக்கலாம் என்றதும் அவற்றுக்கான வழிமுறைகளை முழு மனதுடன்
உணர்வுபூர்வமாக செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வழிபாட்டால் நமக்கு முழு பலனும் கிடைக்கும். நமது இக உலக வாழ்க்கைக்கு தேவைப்படும் புற பொருட்களுக்காக செய்யும் வழிபாடுகள் வேறு, அக உலக வாழ்க்கை மேம்பட செய்யும் பெரும் தெய்வ வழிபாடு என்பது வேறு. பற்றற்ற நிலையிலிருந்து செயல்பட்டு பக்குவம் பெற்ற நம் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பேரின்ப நிலையிலிருந்து பாடிய பதிகங்கள் அனைத்தையும் இன்று இருக்கக்கூடிய வழிபாட்டாளர்கள் புற தேவைகளுக்காக இந்த பதிகங்களை பாடுகிறார்கள். பாறையிலே விதை விதைப்பது போலவும் வைரக் கிடங்கில் கண்ணாடி துண்டை துளவுவது போலவும் இவர்கள் செய்யும் செயல்முறை இருக்கிறது. தமிழ் வழிபாடு என்று சொல்லிக்கொண்டு புறத் தேவைகளை வேண்டி விரும்பி செய்யப்பட்ட பிரார்த்தனைகள் இருந்தால் அவற்றை கொண்டு வழிபாடுகளை செய்யலாம். ஆனால் நமது முன்னோர்கள் உண்மை நிலையை உணர்ந்த பின்பு அதன் பேரானந்தத்திலிருந்து பாடிய பாடல்களையெல்லாம் புறத் தேவைக்காக பயன்படுத்துவதால் இப்படி போன்ற வழிபாடு எந்த வகையில் முன்னேற்றத்தை அளிக்கும் என்று தெரியவில்லை. இது எப்படி இருக்கிறதென்றால், முன்னோர்கள் ஒரு வைரத்தை கொடுத்தால் நாம் சேற்றிலே முக்கி அந்த வைரத்தையும் மதிப்பிழக்க செய்வது போல நமது வழிபாட்டு முறைகளெல்லாம் இன்று இருக்கிறது. ஆக நாம் வாழ்வில் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் சரியாக தெரிந்து கொண்டு கடைபிடித்து பயன்பெறுவோம். நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி. மீண்டும் அடுத்த பதிவில் வாய்ப்பிருந்தால் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.